உலகெங்கும் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல்லுறவுகளுக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ. இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, நீங்க ஜஸ்ட் உங்க ஃபோட்டோ கேப்சர் பண்றது மூலியமா, அது எந்த லாங்குவேஜ்ல இருந்தாலும் சரி, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, உங்க லாங்குவேஜ்க்கு நீங்க கன்வெர்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எஸ்எம்எஸ் ஏதாவது வந்து வேற லாங்குவேஜ்ல வந்தாலும், ஜஸ்ட் ஒரு கிளிக் மூலியமா அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வாய்ஸ் யாராவது வந்து வேற லாங்குவேஜ் பேசினாலும் சரி, அந்த லாங்குவேஜ் வந்து என்ன பண்ணிக்கலாம், நீங்க இது ஜஸ்ட் மைக் ஆன் பண்றது மூலியமா, அவங்க லாங்குவேஜ்ல இருந்து நம்முடைய லாங்குவேஜ்க்கு அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்ற மீனிங்கும் நம்ம மாத்தி அமைச்சுக்கலாம். ஒரு லாங்குவேஜ் இல்ல, இதுல எக்கச்சக்கமான லாங்குவேஜ் எந்த லாங்குவேஜ் வேணாலும் நம்ம கன்வெர்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அப்படிப்பட்ட ஆப் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கான அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு கூகுள் பிளே ஸ்டோர்ல கிடைக்கும். கூகுள் டிரான்ஸ்லேட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. அது கீழே டிஸ்கிரிப்ஷன் நான் லிங்க் கொடுக்குறேன். நீங்க அங்கிருந்து டைப் பண்ணிக்கலாம். கூகுள் டிரான்ஸ்லேட் ஆப்புக்குள்ள போங்க. கூகுள் டிரான்ஸ்லேட் ஆப்புக்குள்ள போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைட்ல மேல அந்த 3 லைன் இருக்குங்களா, அதை வந்து கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ண உடனே மேல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எம்எஸ் டிரான்ஸ்லேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த எஸ்எம்எஸ் டிரான்ஸ்லேஷன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. அது கிளிக் பண்ண உடனே டைரக்டா பார்த்தீங்கன்னா உங்க எஸ்எம்எஸ்க்கு போயிடும். எஸ்எம்எஸ்ல வந்து உங்க லாங்குவேஜ் இல்ல வந்து வேற ஏதாவது இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்தாலும் கிளிக் பண்ணிக்கோங்க. அது உங்க லாங்குவேஜ்ல கன்வெர்ட் பண்ணிக்கலாம். மேல வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கிலீஷ் டு தமிழ் கொடுத்துருக்கிறதுனால எனக்கு இங்கிலீஷ்ல வந்து நான் வந்து கிளிக் பண்ணேன். அது அப்படியே எனக்கு வந்து தமிழ் வந்து டிரான்ஸ்லேட் ஆயிடுச்சு. இரண்டாவது ஆப்ஷன் மைக் சிம்பிள் இருக்கு. அந்த மைக் சிம்பிள் நீங்க கிளிக் பண்ண உடனே நீங்க எது பேசினாலும் சரி அப்படியே உங்க லாங்குவேஜ்ல கன்வெர்ட் ஆயிடும். உதாரணத்துக்கு பாருங்க, ஹாய், ஹவ் ஆர் யூ. நான் சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு ஹாய் எப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து எனக்கு தமிழில் கன்வெர்ட் ஆயிடுச்சு. இது மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து வாய்ஸ் ரெக்கக்னிஷன் மூலமாக நீங்கள் வந்து உங்கள் லாங்குவேஜ் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த லாங்குவேஜ் இல்லை வேறு எந்த லாங்குவேஜ் இருந்தாலும் சரி பிரச்சனையே கிடையாது. இது மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கிலீஷ் டு தமிழ் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வேறு லாங்குவேஜ் செட் பண்ணிட்டு கூட அந்த லாங்குவேஜ்லேருந்து இந்த லாங்குவேஜ்க்கு நீங்கள் ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரியான ஆப்ஷன் கொடுத்துருக்கனால உங்களுக்கு வந்து வேறு லாங்குவேஜில் பேசினாலும் சரி உங்கள் மைக் ஜஸ்ட் ஆன் பண்ணிட்டு அவங்க முன்னாடி வச்சுட்டீங்கன்னா போதும், அவங்க பேசுறது உங்களுக்கு அப்படியே தமிழ் வந்து டிரான்ஸ்லேட் ஆகிடும். நீங்கள் படித்து பார்த்து அதோட மீனிங் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஆப்ஷன் இருக்குங்களா, அது ஃபோட்டோ ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. இந்த ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா வந்து இப்போ நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் உதாரணத்துக்கு ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கீங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா போர்டிங்கில் வந்து உங்களுக்கு ஹிந்தி மட்டும்தான் கொடுத்துருக்கான்னு வைங்க. இந்த அலைன் டெக்ஸ்ட் இருக்குங்களா, இது வந்து டைரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஃபோட்டோ அந்த போர்டில் இருக்க அந்த லாங்குவேஜ்க்கு நேராக வச்சு கிளிக் பண்ணுங்க. ஜஸ்ட் நான் இப்போ வந்து என்னுடைய மொபைல் மூலமாக என்னுடைய நோட் புக்கில் இருந்த ஒரு சில ஆப்ஷன் நான் யூஸ் பண்ணுறேன். அங்கே இங்கிலீஷில் இருந்தது, நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன். அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கேப்சர் ஆகிடுச்சு அந்த வேர்ட்ஸ் எல்லாமே. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆல் ஆகிடுச்சு. செலக்ட் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா மேலே வந்து உங்களுக்கு அதுக்கு தேவையான ஆப்ஷனாக வந்துச்சு. அது கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அந்த இங்கிலீஷ் வேர்ட்ஸ் எல்லாமே செலக்ட் ஆன வேர்ட்ஸ் வந்து மேலே வந்துருச்சு. அதுக்கான தமிழ் மீனிங் வந்து உங்களுக்கு வந்து கீழே ஆட்டோமேட்டிக்காக கீழே ஓப்பன் அடிச்சு பாருங்க. இது மூலமா பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட் ப்ராப்ளம் வராது. உதாரணத்துக்கு நீங்கள் ஜப்பானில் இருந்தாலும் சரி, வேறு எந்த இதில் இருந்தாலும் சரி, இது மாதிரி நீங்கள் ஈஸியாக டிரான்ஸ்லேட் பண்ணிக்க முடியும். ஜப்பான் லாங்குவேஜ் எங்கேயா இருந்துச்சு நமக்கு கண்டிப்பாக ஜப்பான் தெரியாது, ஜாப்பனீஸ் தெரியாது. அப்போ என்ன பண்ணிக்கலாம், அந்த டெக்ஸ்ட்டுக்கு நேராக வச்சு கிளிக் பண்ணிவிட்டு அந்த லாங்குவேஜை வந்து நம்ம ஈஸியாக நம்ம தமிழில் வந்து கன்வெர்ட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதில் ஒரு முக்கியமான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு லாங்குவேஜ் பிரச்சனை வராது. எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதுவும் ஃபோட்டோ மூலியம் இன்னும் நம்ம வந்து ஈஸியாக கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் இது ஒரு அட்வான்ஸ் ஆப்ஷன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து கூகுள் அசிஸ்டன்ட் மூலயமா கூட நம்ம பண்ணிக்கலாம். கூகுள் அசிஸ்டண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆப்ஷன் வந்து இருக்காது. பட் இல்லாத ஆப்ஷனை வந்து நம்ம இது மூலிமா ஈஸியாக நம்ம வந்து ஈஸியாக கிளியர் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஆஃப்லைனில் ஒர்க் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் அவங்க கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆஃப்லைனில் போய்ட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுறதா இருந்தால் என்ன பண்ண முடியணும்னா, அதில் ஒரு சில லாங்குவேஜஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அது என்ன பண்ணணும்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும். ஒரு பிளக்இன் மாதிரி யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கணும். நீங்கள் அது பிளக்இன் மாதிரி யூஸ் பண்ணி நீங்கள் டெவலப் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஆஃப்லைனில் இருக்கும்போது கூட நீங்கள் ஈஸியாக வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி வந்து நான் யூ டிக்ஷனரி அப்படின்னு கொடுத்துருக்கேன். நீங்கள் ஆஃப்லைனில் ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் இதே மாதிரி சேம் ஆப்ஷன் தான் கொடுத்துருப்பாங்க. கீழே வந்து நிறைய லாங்குவேஜஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த லாங்குவேஜஸ் எல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஆஃப்லைனில் இருக்கும்போதும் சரி, ஏதாவது நீங்கள் படிச்சுட்டு இருக்கும்போது அதுக்கு மீனிங் தெரியலன்னா அது மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா போதும். காப்பி ஆகும். காப்பி ஆகிட்டு பிறகு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதோட மீனிங்கும் மேலேயே ஓப்பன் ஆகும். இது மாதிரியான ஆப்ஷனும் வந்து இதில் நிறையவே இருக்குது. ஒரு தடவை போய் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ பிடிக்காதவர்கள் இருக்க முடியாது. மறக்காமல் இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களுக்கும் இதை பற்றி ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகட்டும். மறக்காமல் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எதுக்கு சொல்கிறேன்னா இது மாதிரி டெக்னாலஜி சம்பந்தமாக நிறைய வீடியோஸ் காத்துக்கிட்டு இருக்கு. மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் புதிய வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.